ஹாய் சொந்தங்களே, இது உங்கள் பவி பிரேமா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பாவம் அரியா புள்ள என்கிட்ட பாயாசம் வேணும் சாமி எனக்கு வச்சு கொடுன்னு சொல்லி கேட்டுருச்சு. அதனால இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு பாயாசம் பண்ண போகிறேன். பாயாசமாக தான் இருக்கும், பாயசனா மாறுமான்னு தெரியாது. என் இன்னைக்கு ஈஸி மிக்சடு பாயாசம் வச்சு அந்த பாயாசம் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரியல. பாவம் எங்கள் அம்மா அதை குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க இந்த பாயாசம் எப்படி இருக்குதுன்னு. வச்சலாமா பச்சிமா பாயசம்? சரி, அப்போ நான் அடுத்து பாயாசம் தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்த்தலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு பாயாசத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சி பாயாசம் மிக்சடு தான் வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனால நான் ஒன்று மட்டுமே போட்டு சொதப்பிக்கலாம். 2ஐயும் போட்டு எங்கேயாவது சோறு மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா அள்ளி தான் சாப்பிடணும். அதனால நான் இன்னைக்கு ஒன்று தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் நல்லா பார்த்துக்குங்க. இதுலேயே எல்லாம் இருக்கும் போல். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு திராட்சை, முந்திரி, ஏலக்காய் நல்லா உடச்சி வச்சிருக்கிறேன். இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு அந்த மிக்சடு உள்ளே போட்டு அந்த முந்திரி திராட்சையெல்லாம் உள்ளே போட்டால் பாயாசம் ரெடி அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்குது. நான் சொல்லலை, அது எப்படி வருதுன்னு தெரியல. ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாயாசம் மிக்சரை கட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தலாம், அப்போ தான் நமக்கு ஆத்மா சாந்தி அடையும். இங்கே பாருங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்குது. 2ஐயுமே போட்டலாமா? சர்க்கரை பொடி பண்ணி போட்டிருக்குது. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள், எதுவுமே நம்ம போட தேவையில்லை, எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம பாலை மட்டும் காய வச்சு இதை எடுத்து கொட்டினா போதுன்னு நினைக்கிறேன். பாலை ஊற்றிடலாமா? 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சு இந்த மிக்சர் உள்ளே போட்டாவே பாயாசம் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த முந்திரி திராட்சையெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இது எப்படின்னா பாயாசம் செய்ய தெரியாதவங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக பண்ணுறது எப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இதுதான் பாயாசம் மிக்சருக்குள்ளே சர்க்கரை பொடி இருக்குது, முந்திரி இருக்குது, அதுக்கப்புறம் திராட்சை இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. நமக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா போட தேவையே இல்லை. இப்போ நான் இது எடுத்து வச்சது கூட நான் போட வேண்டாம், இதுவே நமக்கு போதும். சர்க்கரை மட்டும் பத்தலைன்னா நம்ம வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்லை நமக்கு அளவாக வேணும் அப்படின்னா இந்த சர்க்கரையே நமக்கு போதுமானது. அதுதான் முன்ன பின்ன செத்துருந்தா தானே சுடுகாடு தெரியும். நான் இப்போ தான் அதை ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்கள் அம்மா அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்குது. எனக்கு நிஜமாவே தெரியாது இந்த பாயாசம் மிக்சருக்குள்ளே இவ்வளோ பொருள் இருக்குன்னு. ஆனால் பரவாயில்ல, எல்லாமே சேமியாலாம் வறுத்து தான் போட்டிருக்குறாங்க. உள்ள அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணாவே நெய் வாடை வருது, நல்லா இருக்குது. ஆனால் டக்குன்னு செய்கிறவங்களுக்கு இது ஓகே தான். ரொம்ப டைம் எடுத்து நல்லா பாயாசம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவ்வளோ செய்வாங்க. நம்மளுக்கு இதே போதும், புதுசாக தான் ட்ரை பண்ணுறோம், அதனால் இதிலே செஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாயசம் தான். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பொங்கின உடனே இதை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதா, அவ்வளோதான், முடிஞ்சு. சீக்கிரமாவா 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 சீக்கிரமாக கொதிச்சிரு கொதிச்சிரு கொதிச்சிரு. இப்போ தான் கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கொதிக்க மாட்டேங்குது. முந்திரி நல்லா தான் இருக்குது. திங்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும், ஆள் காணாது. பால் வருது, கொதிக்குது. பூம்பா. பால் கொதிச்சிருச்சு. ஆனால் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா பால் கொதிக்கிறதுக்கு வரைக்கும் அங்கே தான் நிற்போம். ஆனால் கொதிக்கும் போது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு பாலை பொங்க விட்டுருவோம். நானுமே அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறேன். இல்லை நான் மட்டும்தான் அப்படி பண்ணுறேன்னு தெரியல, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பால் போதும், காஞ்சது. சுண்டெல்லாம் காய வைக்க தேவையில்லை.
இதை நம்ம அப்படியே உள்ளே போட்டுடலாமா? மிதமான சூட்டில் காய வைக்கணும்னு போட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்ச ரெண்டையுமே போட்டுடலாமா? ஒரு 2 போட்டால் ரொம்ப சொதன்னு ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் வேணாம், அது ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நமக்கு ஒன்றே அதிகம்தான். நல்லா பாருங்கள், பொன் நிறமாக இருக்குது. நல்லா வறுத்து தான் போட்டிருப்பாங்களாட்டுக்குது. நம்ம அடைச்சட்டியில் வறுத்தா கூட இந்த மாதிரி வந்து வராது. நல்லா வந்து கருக விட்டுருவேன் சேமியாவை. கொஞ்சம் அடியெல்லாம் கருகி போயிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. 5 நிமிஷம் கொதிக்கிட்டு. நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது. எனக்கு என்னமோ சர்க்கரை கம்மியாக இருப்பானோன்னு தோணுது. அதனால நான் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். அது நம்ம அளவாக பார்த்து போட்டுக்கலாம். டீக்கு போடுற மாதிரி, டீ காஃபிக்கு போடுற மாதிரி வந்து அளவாக பார்த்து போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரா? எல்லாமே கொடுக்குறானா புண்ணியமா? சர்க்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். சுடுது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறையாவே கம்மியாக இருக்குதுப்பா. கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் போட்டுக்கலாமா? அந்த ஸ்பூனை தனியாக வச்சிடலாம். அந்த ஸ்பூன் மறுபடியும் அதுக்குள்ளே போடக்கூடாது. இது வந்து இப்போ கழுவி வச்சுருக்குது. 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஸ்பூன் அங்கே வச்சுட்டு இந்த ஸ்பூன் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2ஐயும் காமிக்கிறேன், நம்ப மாட்டேங்க. இது இப்போ நான் சாப்பிட்டது, இது கழுவி வச்சுருக்கிறது. இப்போ சர்க்கரை மட்டும் போட்டலாமா? சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். குட்டி டம்ளர் தான். கொஞ்சமாக போட்டுட்டு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். பத்தாது சர்க்கரை. பாயாசம் வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். ஊதி போச்சிருக்கோம். ஐயோ பொங்கராணி போதும். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரெடி. நான் வந்து குட்டி டம்ளர் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் கிட்ட போட்டேன். அதுவே அளவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்பவும் சர்க்கரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். போதும், அவ்வளோதான், பாயாசம் ரெடி. பச்சிமா, பச்சிமா எங்கே போனா தெரியலையே. சரி, சர்க்கரை போட்டு கிளக்கியாச்சு. ஆனால் இன்னும் சர்க்கரை மட்டும்தான் கொஞ்சம் பத்தாமல் வருது. அது மட்டும் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். சுடுது. போதும். ஓகே, போதும். பாயாசம் வந்து ரெடி. இப்போ கொண்டு போய் அம்மா கொடுக்கலாம். எங்கள் அம்மாவோடைய கமெண்ட்ஸ் கேட்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவா. சரி பார்க்கலாம். அம்மா தானே, என்ன சொன்னாலும் ஓகே தான், என்ன கமெண்ட் வந்தாலும் ஓகே தான். யார் வீட்லையெல்லாம் வந்து அம்மா வந்து கேட்ட உடனே வந்து ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அம்மானாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அப்படி தான், எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஏதாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் கேட்பா. பெரிய லெவல் ஆசையெல்லாம் இல்லை, கிடையாது அம்மாவுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்க, அவ்வளோதான். அதனால சரின்னு சொல்லிட்டு முந்தா நேற்று நைட்டே கேட்டாங்க. எனக்கு வந்து நேற்று செஞ்சு கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நான் லீவு அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அவங்கள வந்து சாப்பிட வச்சு அந்த அழகை வந்து பார்க்கலாம், அவங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு. பொக்கவாய் போட்டு மம்முன்னு குடிக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்க்கலாமா? அம்மா, பச்சிமா, இங்கே பாரு, நீ பாயாசம் கேட்டீங்கள வச்சுட்டு வந்துருக்குற. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். டா பார்த்து சிந்திக்காம குடி. சூப்பராக இருக்குதா? நெசமாவா சொல்கிற? பாடுறாப்பா, நான் வச்ச பாயாசம் எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நல்லா இருக்குதா? சர்க்கரையெல்லாம் அளவாக்குதா? சரி, எடுத்து குடி. தூக்கலாகவே இருக்குதா? இதுக்கும் நான் ஒரு 1/4 டம்ளர் சர்க்கரையை வந்து எடுத்து வச்சுட்டேன், போடலை. சரி, ஓகே.
இரு நானும் வர்றவும் பக்கத்துல. பாருங்க எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வந்து பாயாசம் வச்சு கொடுத்துட்டேன். ஆனா எங்க அம்மா பொய் சொல்லுதா உண்மை சொல்லதான்னு தெரியல. நல்லா இருக்குதுன்னு சொல்லி உருட்டி விடுறா. பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது. நல்லாதான் இருக்குதாம்மா. சரி, உனி அடுத்து ஏதாவது வேணுமா? அடுத்தது ஒரு மேலே போகுது. ஒண்ணும் வேண்டாமாம்மா. அதே இது மாதிரி ஏதாவது சொதப்பி வச்சிருவேன் எங்க அம்மா பயந்துட்டா போல, அதனால வேண்டான்னு சொல்றா. இல்லை இல்லை. சரி சரி சரி, எடுத்து குடி. சூடாக்குதா? ஆறி போச்சா? நான் ஆற வச்சுதான் ஊத்திட்டு வந்தேன். ஏன்னா சூடா இருந்தா உனக்கு குடிக்க முடியாதுல்ல. குடி குடி குடி. எனக்குமா உனக்கு மூக்குல ஊத்தி விட்டுருவா பழக்குது. எனக்கு போது போது போது, நீ குடி. ஏன்னா நான் வச்ச பாயாசத்தை நானே குடிக்கிறது கஷ்டமா இருக்குது மக்களே. அதனால வந்து எங்க அம்மாவே குடிக்கட்டும். எனக்கு இருக்குது, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். எங்க அம்மா தான் வந்து பாயாசம் வேணும்னு கேட்டாங்க. எப்போ வந்தாலும் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, பாயாசம் மட்டும் தான் வேணும்னு கேட்கும். அதனால வந்து இந்த வாட்டி அதுதான் கேட்டிருக்குது. அதனால வந்து அதுக்காக வச்சு கொடுத்துட்டேன். சரி குடி, இன்னும் இருக்குது, ஊற்றி கொடுக்குறேன். இதுதான் மக்களே, இதுதான் சொந்தங்களே சந்தோஷம். வேற நமக்கு வேற என்ன வேணும்? நமக்கு அவங்க கிட்ட வந்து ஆசைப்பட்டு ஒன்று கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காக அது பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ செலவாயிருப்போகுது? ரொம்ப பெருசாலாம் நம்மக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கேட்கும்போது, அது நம்ம அம்மா அப்பாலாம் கேட்கும்போது வந்து தட்டாமல் தயங்காமல் அதை செஞ்சு கொடுக்கணும். ஏமா? அதுதான் பிள்ளைங்களோட கடமை. நான் அந்த கடமையை நிறைவேற்றிட்டேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு பவி பிரேமா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி பாய் சொல்லிடு பச்சிமா. பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்போம். பாய்.